சூப்பரா சொன்னாரு. செட்டில்மெண்ட்னா என்னன்னே தெரியல. செட்டில் ஆகுறதுனா என்னத்த சொல்லன்னு தெரியலன்ட்டாரு. எது செட்டில் ஆகுறது? உங்கட்ட இருந்து பணத்த வாங்கிட்டு அவன் செட்டில் ஆகுறது. அதுதான் செட்டில். உண்மையான செட்டில்னா அதான். நீங்க செட்டில் இல்ல. உங்கள ஷட்டில் காக் மாரி அவன் போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அடிச்சுட்டு அவன் செட்டில் ஆயிட்டு போயிடுறான். இருக்கும். சில பேருக்கு கார் வாங்குறது தான் செட்டில்மெண்ட் நெனைக்கிறாங்க. சில பேர் வீடு வாங்கிட்டா செட்டில் ஆயிட்டோம்னு நெனைக்கிறாங்க. சில பேர் ஒரு கிளையன்ட் கிடைச்சா செட்டில் ஆயிட்டோம்னு நெனைக்கிறாங்க. பிசினஸ் ரேட்டா பார்த்தா ஒருத்தர் கண்டென்ட் அனுப்பிட்டா செட்டில் ஆயிட்டோம்னு நெனைக்கிறாரு. செட்டில்ங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாரி மாறும். பட் உண்மையிலே சஸ்டெயின் ஆகணும். நீங்க எத்தன பேர்லாம் உணர்ந்தீங்கன்னு தெரியல. கொரோனாவோட பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் மாடு குதிச்சு செத்து போனான். பணம் ஒண்ணும் அவன காப்பாத்தல. வேல்யூ இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. நம்ம என்ன வேல்யூ கிரியேட் பண்ணி வச்சிருக்கோங்கிறது தான் விஷயம். நீங்க எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க, எவ்வளவு தூரத்துக்கு நீங்க சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க விஷயம் கிடையாது. என்ன வேல்யூ கிரியேட் பண்றீங்க? பிசினஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கு. உங்க கிளையன்ட்க்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஏன் நம்ம குடுக்குற பிரைஸே ஒரு வேல்யூ தானே. அதுதான் சண்டை போட்டுட்டு இருக்கோம். அவனோட ரேட் கம்மியா குடு, இவனோட ரேட் கம்மியா குடுக்கணும்னு. சஸ்டெயின் பண்ணா ப்ராப்பரா பிரைஸ் கோட் பண்ண தெரியணும். இல்லன்னா நீங்க சஸ்டெயின் பண்ண முடியாது.